லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கணும். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த தேர்தல் முடிவுகள் எப்போ வரும் அப்படின்றதுல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான்னு வச்சுங்க. நிறைய ஒரு சில முடிவுகள் வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாத்துலையும் கண்டுபிடிச்சு. ஆனால் இந்த தேர்தல் முடிவை மட்டும் கண்டுபிடிக்கிறதுல நிறைய பேருக்கு சுணக்கமாக இருக்குது. தெரியலங்க அப்படின்றாங்க, எவ்வளோ பேர் லட்சமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்க வர்ற கேள்வி புரியுது. இந்த தேர்தல் யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இது 4 முனை போட்டியாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த குறுக்க கௌசிக் வந்தாங்கிற மாதிரி விஜய் குறுக்க வந்ததுனால மொத்த தேர்தலுடைய இது ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு. இந்த முடிவு இல்லைன்னா ஓரளவு ஆமாம் அதிமுக ஜெயிக்கல, திமுக ஜெயிக்குங்க அப்படின்னு ஒரு இதுக்கு வரலாம். இல்லை நாம் தமிழர் இவ்வளோ வாக்குகள் வாங்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களால் வர முடியும். இல்லை 2 அணியாக பிரிவாங்க, அதிமுக அணி திமுக அணி அப்படின்னு 2 அணியாக பிரியும். இவங்க தான் வாக்கு வாங்குவாங்கங்கிறத ஒரு கணிச்சு சொல்ல முடியும். வெற்றி தாங்க. இப்போ இந்த தேர்தலில் இப்போ தேர்தலுக்கு முந்தைய காலம் வரைக்கும் திமுக மீது மக்களுக்கு அவ்வளோ அதிருப்தி. எளிதாக சொல்லலாம், இது அதிமுக வெற்றி பெறக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட்டணி அதுக்கு ஏதாவது அமையலை. விஜய் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கிறார், சீமான் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கிறார். அப்படிங்கும்போது இது யாருடைய வாக்குகள் பிரியுது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் உண்டு. அதனால் எல்லாரையுமே யாரை கேட்டாலும் நீங்கள் அரசியல் கருத்து கணிப்பு ஆய்வாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் அப்படி இப்படிங்கிறவங்க குழம்புறதுக்கு கூட லாஜிக் இருக்குது. சோதிடத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடியவர்களே அவர்களே குழம்பி தான் இருக்காங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு தெரியல. அப்படிங்கிறது ஸ்டாண்டு நிலை இல்லை. இதை சரியான இது கணிப்பு வரல, கணிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அதை யாரும் அதை இது பண்ண முடியாத சிக்கல் இருக்குது. இது ஒரு இக்கட்டான நிலை தான். தமிழர்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தல் முடிவு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன் தெரியல, ஏன் கணிக்க முடியலன்னா இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அலை உருவாகும். அதை நம்ம 2014 மோடி அலை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, பூம் செய்யப்பட்டது. ஃபோட்டோஷாப் டீமால் உருவாக்கி அப்படியாக்க ஹாங்காங் மாதிரி இந்த மாதிரி லண்டன் மாதிரி அப்படின்னு உருவாக்குனாங்க. கரெக்டாக அலையை கொண்டு போய் உட்கார வச்சிச்சு. அதை மாதிரி இந்த தேர்தலில் விஜய் அலை உருவானது அப்படிங்கிறத நம்ம விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அதை உணர்ந்துக்கிட வேண்டிய, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு விஜய் அந்த இது பிடிக்கல, என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கோபம் வருது, எரிச்சல் வருது. ஆனாலும் இந்த இடத்தை நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அந்த அலை உருவானது, அந்த அலை வெற்றியை முழுமையாக சாத்தியமாக்குமா அப்படிங்கிறதுலையும் சந்தேகம். இப்போ அது என்ன, இப்போ மோடிக்கு ஏன் அப்போ அது சாத்தியமானதுன்னா காங்கிரஸ் தனி அணி, மோடி பாஜக தனி அணின்னு கிளியர் கட்டாக இருந்துச்சு. மூன்றாவதாக ஒரு கௌசிக்குகள் அங்கே இல்லை. ஆனால் இங்கே அந்த சிக்கல் இருக்குது. இங்கே விஜய் தனியாக ஒன்று போகுது, சீமான் தனியாக ஒன்று பிரிக்கிறாரு, அதிமுக தனியாக பிரிக்குது, திமுக தனியாக பிரிக்குது. இப்போ 4 முனையில் ஊடையில் யாருக்கு இது சாதகமாக போகுது அப்படிங்கிறத இது பண்ண முடியல. அதனால எந்த மாதிரியான முடிவுகளை கொடுக்கும் இது கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்கும். அது யார் மூலமாக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு இதை எடுத்துக்கிடுவோமே. இப்போ திமுகவுடைய அணி அப்படிங்கிறது அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் ஐடியாலஜிகள், நாங்கள் கருத்தியல் புண்ணாக்குன்ட்டு பேசுகிற ஒரு அணி. அதிமுகவில் அந்த வெங்காயங்கள் எதுவுமே கிடையாது, அது ஒரு அணி. இன்னொரு பக்கம் நாம் தமிழர், அது முழுக்க தமிழ் தேசிய கருத்தியலை பேசக்கூடிய தனித்த அணி. விஜய் ரசிகர்கள் அணி. அப்படியா? இப்போ இந்த நாம் தமிழருக்கு விழக்கூடிய வாக்குகள் முழுமையாக நாம் தமிழருக்கு முழுமையாக மாறி விழாது. அது வாங்கினது தான். அதுக்கு மேல கூடுனா சிறப்பு, கூடாவிட்டால் அதோட தக்க வைத்தால் போதுமானதுங்கிற நிலையில இருக்கு. அதிமுகவுடைய வாக்குகள் விஜய் தரப்புக்கு போகுமா, திமுகவுடைய வாக்குகள் விஜய் தரப்புக்கு போகுமா அப்படிங்கிறதுல தான் இப்போ வெற்றி தோல்வி இருக்கு. ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பாலும் மாற்றத்தை விரும்புது அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த சோகம் துயர சம்பவம் எங்க நடந்து போச்சுன்னா, மாற்றம்னு ரொம்ப நாள் பேசாத பிள்ளை ரொம்ப கொச்சையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அப்போ எப்போ அப்படின்ட்டு ஒரு இதை சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக மாற்றத்துக்கு தவம் கிடந்தவனுங்க யாரை மாற்றம் சொல்லி விட்டாங்கன்னா, ஒரு நடிகரை திரையில் இது பண்ண சாகச பச்சை டைலாக் பேசினவரை மாற்றம்னு நம்பிவிட்டான். இப்போ அதுதான் சிக்கலாக இருக்கு. இப்போ இதுவர்கள் மாற்றமா அப்படின்னு கேள்வி வருது. இந்த மாற்றத்தை முடிவு செய்யக்கூடிய வாக்காளர்கள் எந்த தரப்பில், அதிமுக அணியிலிருந்து போதா திமுக அணியிலிருந்து போதா அப்படிங்கிறத முடிவு செய்யும் பார்த்தால், திமுக அணியிலிருந்து போகிறது குறிப்பாக திமுக அணியிலிருந்துனா விசிகாலேருந்து கிட்டத்தட்ட பெரிய வாக்குகள் பெரியுது.
காங்கிரஸ்ல இருந்தும் போகும். ம். இடதுசாரிகள்கிட்ட கொஞ்சம் போகலாம், போகாமல் இருக்கலாம். ம். திமுகவுடைய வாக்குகள் போகுமான்னு பார்த்தா அவர்கள் வந்து கொஞ்சம் இறுக்கமான கேரக்டர். என்ன இருந்தாலும் நம்ம திமுக அவன் வந்து முரட்டு ஊப்பி இல்ல அவன் அப்படி நம்ம இருப்பான். ஒரு சேஞ்சுக்கு நாங்க திமுகவுக்கு போடலாம் நினைச்சிருந்தவங்களுடைய வாக்கு விஜய்க்கு போகும். அதைத்தான் சொல்ல வர்றேன். பொதுவான வாக்காளர்கள்னு எப்பவுமே ஒரு செக்டர் இருக்கும்ல. ம். அந்த பொதுவான வாக்காளர்கள் வந்து அதிமுகவுக்கு போடணும்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா திமுக மேல வெறுப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எங்க பார்த்தாலும் பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ரவுடிகளுடைய அட்டகாசம் ஆயிடுச்சு, மணற்கொள்ளை, கற்குவாரி கொள்ளை, மணல் கொள்ளை, மலை கொள்ளை, இன்னும் எக்கச்சக்க கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு வெறுப்புல இருக்கான். ம். 100% திமுக ஆட்சி வீழ்ச்சி அடையணும்னு இந்த மக்கள் வெறுப்புல தான் இருக்கான். ம். ஆனால் இந்த கூட்டணி சூழல் வந்து அதை சாத்தியமாக்குதா இல்லையாங்கிறது கேள்வி ஆயிட்டு. ம். அப்போ இந்த திமுகவுடைய வாக்குகள் பெருவாரியா வந்து முழுமையாக அங்கிருந்து பிரிஞ்சு இதாயிருந்துச்சுன்னா ம். அது வந்து விஜய்க்கு சாதகமாயிரும். ம். இப்போ வெறுமனே அதிமுக தரப்பு வாக்குகள் பொதுவான வாக்குகள் மட்டும்தான் விஜய்க்கு வருது அப்படின்னா அப்போ திமுகவுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகலாம். ம். இப்போ நம்ம இதைத்தான் முழுமையாக கணிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா எந்த தரப்பு வாக்குகள் போகுது அப்படின்ட்டு. ஒருவேளை விஜய்க்கு போற வாக்குகளை விட திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சாலும் அது வந்து திமுக அதை பண்ண முடியாதான்னு கேட்குறேன். எல்லாரும் விஜய் தான் ஆட்சி அமைப்பாரு, ஆனா அது தொங்கு அமையுன்றாங்கல்ல. இந்த தொங்கு வந்து ஏன் திமுக பண்ண முடியாதான்னு கேட்குறேன். இல்லை, நான் எவர் ஆட்சி அமைத்தாலும் அது தொங்கு சட்டமன்றம் தான். யார் வேணாலும் அமைக்கலாம். ஆமாம், அது கூட்டணி ஆட்சியோடைய தயவுல தான் நடக்கும், அது கண்ட்ரோலில் தான் நடக்கும். இப்போ என்னன்னா அந்த கூட்டணி ஆட்சி ஒருவேளை அதிமுகவுடைய பெரும்பான்மையிலையும் அதுக்கு ஆதரவாக விஜயோடைய எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆதரவுலையும் நடக்கலாம். விஜயோடைய பெரும்பான்மையில் அதிமுக ஆதரவு கொடுக்கலாம், இது நடக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அதிமுக பாஜக சோழியே வேணாம், நான் வந்து திமுக அணியில கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, விசிக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்னு 3 பேர் இருக்காங்க, ஏற்கனவே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க நம்மள. காட்டுமன்னார் கோயில்ல வந்து கடைசியில் வேட்புமனு தாக்கல் பண்ணவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்க அப்படிங்கிற விரக்தி இருக்குல்ல, அந்த இது இருக்குல்ல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அதை சொல்ல விரும்புறேன். அதையாவது பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் பயன்படுத்திடக்கூடாதுங்கிறனாலதான் திருமாவளவனை காட்டுமன்னார் கோயில்ல சட்டமன்றத்தில் வரக்கூடாதுன்னு பிடிச்சி இழுத்தது கடைசி நேரத்துல. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள போனா திருமாவுடைய ரோல் அங்க வேலை பார்க்குது. வெளியில இருந்தும் செய்ய முடியும், ஆனா உள்ள போய் செய்வதும் வெளியில இருந்து செய்வதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உள்ள களத்துல திருமாவுடைய குரல் வந்து அந்த பிரச்சனையின் போது பேசுவதற்கும் வெளியில இருந்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால இவரை அப்புறப்படுத்துறாங்க களத்துல இருந்து. எவ்வளவு பெரிய அநீதியானது. ஒரு தலைவர் தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில அவருக்கு உரிமை இல்லை, அவரை அப்புறப்படுத்துறாங்க. சரி போகட்டும், அது அவர்கள் வந்து அதை கண்டுகிட்டது இல்லை, அவர்களே அந்த அநீதியை அவமானத்தை அவர்களே சகித்துக் கொள்கிறார்கள் என்பது நாம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து இந்த விசிகா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பார்டர்ல விஜய்க்கு வாய்ப்பு வருது, ஒரு 10 சீட்டு தேவை சார் அப்படின்னா இவங்க அதிமுகவுடைய ஆதரவை பெறுவதை விட இந்த அணியினுடைய ஆதரவை பெறுவதற்கு விஜய் முயற்சி செய்வார். அதற்கு பாஜக கூட உதவும், மறைமுகமாக உதவும். அப்ப நடந்தும் போது அப்படி ஒரு சாத்தியங்கள் ஆகல. இது ஒரு கணக்கு கூட்டல் அமைகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் விசாரித்தாலும் இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம், நிலையற்ற ஒரு ஆட்சியாக இருக்குது. ஆனா இந்த தொங்கு சட்டசபை இந்த மாதிரியான ஆட்சி முறைகள் வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராது. மேல வந்து கூட்டாட்சி, இங்க வந்து மாநிலத்துக்கு சுயாட்சி, இதுதான் தமிழகத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படுறாங்க. ஆனா இந்த முறை மாறி இந்த மாதிரியான ஆட்சிகள் மாறிறது தான். அந்த மாற்றத்தை விரும்பணும் அலைன்ட்டு பெரிய, அதாவது பெண்களுடைய வாக்குகள் எப்பவுமே ஒரு வந்து முக்கிய பங்கு வகிக்கும். பெண்களுடைய மனநிலை எப்பவுமே பெண்கள் சக்தி தான், பெண் சக்தி தான் வீட்டை முடிவு பண்ணுறது. எவ்வளோ பேர் ஆண்கள் வந்து நான் பாரம்பரிய 200 முரட்டு ஊப்பின்னா கூட நீ இங்கே போடணும் அப்படின்னு பெண்கள் முடிவு பண்ணி குத்திட்டு வராங்க. இன்னொன்று இந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது இந்த விஜய் வந்ததில். என்ன சத்தி வாங்கிட்டோம்னா நான் வந்து அவங்களுக்கே தான் போட்டாங்கன்னு, ரெட்டலைக்கு போட்டாங்கன்னு, இல்லை உதயசூரியன் போட்டாங்கங்கிற வந்து மனை அதெல்லாம் இல்லை. காசை கொடு, காசு வாங்க, டீம் காட்டினு காசு வாங்கிட்டாங்க, அதிமுக காசு வாங்கிட்டாங்க, ஆனால் எங்க விருப்பப்படி தான் போடோன்ட்டு குத்தி விட்டாங்க. அது நடந்து போச்சு. அப்போ இந்த நம்பிக்கை உடையுது. இதற்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது இல்லை. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. அப்போ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டப்போ அவங்களுக்கு தான் குத்தணுங்கிற ஒரு மனநிலை. டிவிக்கே வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பெருவாரியா கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஆனா கொடுக்காம அதை பெருசா ஒரு டாக்கா மாத்தல.
பெருசா அதை ஒரு பேசுபொருளா மாறல. பேசுபொருளாக மாறல, இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல திமுக அந்த இதை ஒழிக்கிறதுக்கு விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் பயன்படுதானா அதை பயன்படுத்திக்கிடுவோங்கிறேன். அதன் பிறகு விஜய்க்கும் நாம் தமிழருக்கோ இல்லை இவர்களோ மற்றவர்கள் புதியவர்கள் மோதிக்கிட்டுமே, புது ஒரு மாற்றம் வரட்டுமே, அப்படி நடக்கட்டுமே. இப்போ இந்த வாக்குகள் வந்து இப்படி பிரிஞ்சதோட விளைவா இது வந்து விஜய்க்கு ஒரு மறைமுகமான சாதகமான சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால வந்து ஒருவேளை நம்மளுடைய கணிப்பு பொய்யாகி திமுக அணியே வந்தாலும் கூட அதுவுமே கூட வந்து ஒரு நிலையற்றதானதான் இருக்கும். யாரோ ஒருத்தங்களுடைய தயவுல தான். ஓகே. இந்த தேர்தல் காலகட்டங்களில் எப்போவுமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் உருவாகுதுன்னா ஒரு அஜெண்டா ஒரு செட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக வந்து நாம் தமிழர் வந்து களத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ தான் புதுசாக குழந்தை இங்கே அரசியலுக்கு வருது. வந்த உடனே இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து கத்துது, எங்கள் அண்ணன் தான் சிஎம், எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க. இந்த ஆறான்றாங்கல்ல, இந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகம் உண்மையிலே இது வந்து வலு சேர்க்குமா? நான் தாவேக்காக்கு வலு சேர்க்குமா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இந்த விஷயத்தில் சில விஷயங்களை வந்து சொல்லித்தாங்கணும். நாம் தமிழர் தம்பிகள் இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து லாஜிக்கலாக வந்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் 8% வாக்கு அல்லது 10% வாக்குகள் தாக்குப்பிடிச்சால் பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கும், சீமான் ஆட்சியை பிடிப்பார், முதல்வர் ஆவார்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் யதார்த்தத்தை பேசுவான். ஆனால் எப்பவுமே வந்து சில விஷயங்கள் நம்புவதற்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்ச ஆற்றல், பேராற்றல் அப்படிங்கிறது, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது, நீங்க ஒரு விஷயத்துல எவ்வளவு விருப்பமாக இருக்கீங்க, வேட்டலா இருக்கீங்க அப்படிங்கிறத நோக்கி உங்களை இழுத்துட்டு போகும். நாம் தமிழர் மேடையில பேசுறது ஒண்ணு, களத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தாவேக்காவுடைய வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் இந்த இதெல்லாம் தெரியுமா? கூட்ட கழித்தல், 234 தொகுதி அப்படிங்கிறது தெரியாது, எவ்வளவு வேட்பாளர் பேரு தெரியாது, எவ்வளவு எண்ணிக்கை வெற்றி பெற்றால் பெரும்பான்மையை அதிகாரத்தில் அமரலாம் தெரியாது, இத்தனை ஒரு எம்எல்ஏக்கள் ஆகணுமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் விஜய்னா முதல்வர் ஆவார், மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுல அவன் உறுதியா நம்பினான். அதை வந்து முட்டாள்தனமாக நமக்கு தெரிந்தாலும் கூட அவன் நம்புறான். அப்போ அவன் அதுல இதா இருக்கிறான், வெறித்தனமா இருக்கிறான். அது சாத்தியம் இல்லைன்னா கூட அவன் அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்றான். 26ல விஜய் தான் முதல்வர்னு அவன் சொல்றான். அதை ஆயிட்டாருன்னு அவன் நம்பிட்டான். ஆனா நீங்க சொல்ற இது வந்து உண்மையே நடக்குமா? இதெல்லாம் இல்ல, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடக்கவும் கூட போட்டும் சார். ஆனால் நீங்களே உங்களை வந்து முதல்வராக நீங்க வந்து முன்னிறுத்தவோ அல்லது அதை நோக்கி அதுதான் மெயின் அஜெண்டாவாக மெயின் கோலாக ஆட்சி அமைப்பார்னு சொல்லலாம். சீமான் ஆட்சி அமைப்பார், முதல்வர் ஆவார். சீமான் ஒரு தமிழர் வந்து அந்த இடத்துல முதல்வராக உட்கார்வார் அப்படின்னு அத்தனை நாம் தமிழர்களுடைய எண்ண அலைகளும் உறுதியாக நின்றுக்கணும். இப்ப என்னன்னா அவனோட இதை நான் கொச்சைப்படுத்தல, அந்த தம்பிகள் தங்கைகளோட இதை வந்து நான் கொச்சைப்படுத்தல. அவங்களுக்கு விருப்பம் தான். ஆனாலும் அவன் லாஜிக்கலா ஒண்ணு திங்க் பண்றான். லாஜிக்கலா இது நடக்குமா நடக்காதா, இப்படித்தானே சாத்தியம் அப்படின்னு. ஏன்னா இவன் அரசியல் அறிவு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்ல, அவன் அதெல்லாம் இருக்கான். அப்போ அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் இல்லை, இது சாத்தியமாகும், இது வந்து கொஞ்சம் வந்து மூடநம்பிக்கையானதானா கூட நடக்கும்ங்கிறத அஜெண்டாவை செட் பண்றான். அதுதான் அங்க அந்த இடத்துல அதை வந்து உரையாடலாம் மாற்றும். முதல்வர் வேட்பாளர் இவர் தான், முதல்வர் ஆகிறார் அவரு, அதுல உறுதியா இருக்கணும். முதல்வர் வேட்பாளருங்கிறது உறுதியாகணும். முதல்வர் ஆட்சியை பிடிக்கிறோங்கிறதுல உறுதியா இருக்கணும். நாங்கள் இந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டுறோம், படிப்படியாக கூட்டி காட்டுறோம், அந்த பயிற்சி முயற்சியெல்லாம் இல்லை, அதிகாரத்தை பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக. குறைந்தபட்சம் எண்ணத்தில் நான் சொல்றது, சிந்தனையில் ஒரு நாம் தமிழர் தம்பிக்கிட்ட கேட்டா வந்து ஆமா எங்க அண்ணன் முதல்வர் ஆவார் அப்படின்னு எந்த வித கான்ஃபிடன்ட். ஆனா இப்போ இந்த சைடு நாம் தமிழர் தம்பியை வைங்க, இந்த சைடு நான் வந்து டிவிக்கு விஜயோடைய ரசிகரை வைங்க, ரெண்டு பேர்ட்டையும் மைக்கு நிட்டுங்க, இவர்கள் வாக்கு சதவீதத்தை பேசுவார்கள், இவர்கள் வந்து எங்க அண்ணன் தான் முதல்வர் அடுத்து அப்படின்னு. இப்படி கத்ததுனால ஸ்டாலினுக்கு இப்ப டவுட் வந்துச்சு, அவரே குழம்பிட்டார். இப்ப பல பேர் டென்ஷன்ல இருக்கான், என்ன நடக்க போகுது 4ஆம் தேதி, என்ன நடக்க போகுதுன்னு குழப்பத்தில் இருக்கான். எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தா எல்லாருமே நடிங்கிட்டான். அதனால தான் கதறல், சோறு கதறல் எல்லாம் இருக்குல்ல. நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரியான இந்த ஒரு அலைன்னு சொல்றாங்களா எல்லாரும், யாருக்கு ஓட்டு போட, நான் விஜய் தான் போடுவேன், விஜய் தான், இதுவே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகி
வாக்கு செலுத்தும் போது அவங்களுக்கு இதை கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. கடைசி நேரத்துல குத்தி பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அமுக்கிற மனநிலை எல்லாருமே இங்க தான் போடுறாங்க, நம்மளும் போட்டுருவோம் அப்படிங்கிற. ஏன்னா இங்க இதுதான் வந்து பிஆர் டீம் பண்றது. ஓகே, இப்போ அந்த ட்ரோன் கேமரா வச்சு இந்த நம்ம நினைச்சோம்ல, என்னடா இவனை மைக்கெல்லாம் கொண்டு போய் இந்த சும்மா வந்து ஏதோ வளர்றாங்க, விஷத்தை வச்சு கொண்டு விடுவோங்கிறா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதுதான் மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்றது. எப்பறா அவன் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான்ல, இவ்வளவு பேர் கூப்பிட்டான்டா, நம்ம என்னடா இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளும் போனடா இதுக்கு கிளம்புடா பைக் எடுறா அப்படின்னு. இந்த மனநிலை தான் கூட்டத்தை திரட்டுறது, மாப் மென்டாலிட்டி. இது வந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். அப்படி ஒரு காலகட்டமாக இது இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து உருவாகுது. இதை வந்து நம்ம இப்படி பேசுறதுனால நமக்கு வந்து சரி, இது நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனாலும் கூட இவர்கள்ட்ட இது நடக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய தேவை. இன்னைக்கு வந்து அவன் செட் பண்றான்ல, தனக்கான எதிரி அவன் செட் பண்றான்ல. திமுக டிவிக்கு செட் பண்ணான், நீங்க செட் பண்ணீங்களா இல்லையா? நீங்க ஏன் செட் பண்ணல? நீங்க சும்மா விஜய் நடக்கிற குழந்தை அவனை உங்களுக்கு எதிரி. திமுக காங்கிரஸ் தானே எதிரியா இருந்திருக்கணும். நீங்க அதை முதன்மையா இல்லையே, சும்மா இது பண்றதுக்குன்ட்டு விஜய் போட்டு உரண்டை இழுத்து விஜயை வந்து கண்டிப்பா எதிர்க்க வேண்டியதுதான். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வேலை என்னவோ அதை தான் கேட்கணும் மக்கள்கிட்டையும். விஜயை வந்து எதிர்க்கலாமா? கருத்தியல் ரீதியா எதிர்க்க முடியும். விஜய்கிட்ட கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு அங்க ஒன்றும் சரக்கும் கிடையாது. விஜய் 31, இப்போ 26 இதே இல்லை, இது ஒரு சின்ன புள்ளி தான். 31 தான் களமே. 31 களம் தான் உண்மையான இந்த களமாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கக்கூடிய தேர்தலாக தான் 26 தேர்தல் நடக்க போகுது. அதனுடைய முன்னோட்டமாக இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வரலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த காலம் உருவாக்க முடியும். நம்ம சொல்ல வேண்டியது இதில் நீங்கள் ஒரு கொள்கையை நம்புறீங்களா? நாம் தமிழர் சீமான் ஆட்சி அமைப்பார் என்பதில் உறுதியாக நீங்கள் நம்புங்கள். அது என்ன அலைகள் பெரிதாக மாறும், அது பெரிய லெவலில் இதாகும். விஜய் சாத்தியமே இல்லை, விஜய் எப்படி ஆட்சி அமைப்பாருங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு தெரியுது, கணக்கு போட்டால் தெரியுது. ஆனால் அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கை என்ன அலைகள் பெரிய அளவில் மாறலாம். இந்த இப்போ நம்ம என்ன அலைகள் ஆறா பிரபஞ்ச ஆற்றல் பேராற்றல் பாலா பற்றியா செங்கி ஆகிட்டா பற்றியா ஜோசியக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்தாப்புல சங்கி ஆகிட்டாங்க. சில விஷயங்கள் நம்மளுடைய இதுக்கு சிந்தனைகளுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயம் எனக்கு தெரியலன்னா தெரியல. நம்புற ஆளு முழு நேரமும் கூடவே வச்சுக்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா தெரியல, அவ்வளோதான். அது இன்னொருத்தருக்கு தெரியுது, அவ்வளோ. அதுதான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு காக்கா உட்கார பணமூலமாக கூட இருக்கலாம், சில விஷயங்கள் நடக்கும். அதனால் நம்ம இனிமேலாவது அதை வந்து வலியுறுத்துங்க அதை அந்த எண்ணத்தில் விருப்பத்தில் நிலை பெறுங்கள். செந்தமிழன் செந்தமிழன் இயக்குனர் இப்போ ஆசான் செம்மை வனத்தில் இருக்கார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் பேர் மணியரசன் ஐயா அவர்களுடைய பையன். அவர் வேட்டல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகம், ஆமாம், அந்த புத்தகம் ஒரு சொல்கிற செய்தியும் ரகசியம்னு ஒரு புத்தகம் இருக்குது. தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகங்கள்லாம் சொல்கிற செய்தியும் இதுதான். வேட்டல்னா விருப்பம், விருப்பத்தில் நிலை பெறுதல். எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. கனா படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கணும், எனக்கு தேவைன்னா அதில் அடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அடம் பிடிச்சாதான் அழுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அதென்ன சும்மா குழந்தை அப்படியே மங்கனியாக இருந்துச்சுன்னா யாருக்கு எந்த தாய் கொடுப்பாங்க? குழந்தை அழுதா தான் தாய்க்கு மார்பில் பால் வந்து பீச்சி அடிக்கும், ஓடி வரும். அதெல்லாம் வந்து உணர்வு சார்ந்தது. இப்போ அந்த குழந்தை, நீங்கள் ஒரு உதாரணம் பாருங்களேன். குழந்தை இங்கே தொட்டில் படுத்து கிடக்கு, தாய் சமையல் அறையில் இருக்காங்க. ஆனால் அங்கே குழந்தைக்கு பால் தேவைன்னு தாயோடைய மார்பு வந்து அறியும். அந்த உணர்வு வந்து இருக்கும். அங்கே வந்து அழுத உடனே இங்கே வந்து இதாகும். அதெல்லாம் எப்படி? இது எதுவும் ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சா? இது வந்து ஒரு வகையான 2 பேருக்குமான அந்த கனெக்ஷன் என்னங்கிறது நம்மளால் புரிய வைக்க முடியாது, அறிவியல் பூர்வமாக இது பண்ண முடியாது. ஆனால் அது இருக்குது. அது மாதிரி இவர்கள் தமிழ் தேசிய ஆட்சி அமையணும், தமிழர் கருத்துருவாக்க அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அதில் உறுதியாக இருங்க. குறைந்தபட்சம் விஜய் அவர்களுடைய ரசிகர்களிடம் இருந்த அந்த கூட்டு மனநிலை, உறுதி மனநிலை, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத கடந்து அதிகாரத்தை பிடிப்போம். இன்னைக்கு உருவாக்கிட்டாங்களா அந்த டவுட்டு. ஒருவேளை விஜய் வந்து முதல்வர் ஆயிடுவாப்லையோ அப்படின்னு இதுவரைக்கும் முதல்வராக இருந்த கேண்டிடேட் வேட்பாளர்கள்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துட்டுல. அது வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன்.
மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி.